நான் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பரிசுத்தமாக்குறேன். எந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வணங்குறியோ, எந்த தெய்வத்தை தெரியும், அப்பயே ஆண்டவர் சொல்லுகிறான், உனக்கு என்ன தெரியாது, எனக்கு ஒண்ணு நல்லா நாலு புறம கண்ணு மேல வரதுக்கு முன்னாடியே என் கண்ணு பட்டுச்சு. அவன் சம்பாரி நாலு கண்ணு உனக்கு விரோதமா எழும்பி உன்னை தாட்டு நினைக்கிறதுக்கு முன்பாகவே என் கண் மீது விழுந்து விட்டது. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஐயோ, என் அப்பா அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே என் ராஜா என்னை பார்த்து விட்டு, அப்பா அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே என் பாஸ்டர் பார்த்து எனக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடியே மற்ற விசுவாசிகள்லாம் பார்த்து எனக்கு கேவலமா பேசுறதுக்கு முன்னாடியே என் தேவனை பார்த்து விட்டா. ஐயா, என்ன பாருன்னா நான் உன்னை பிரித்தெடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது வாங்க பாப்போம். இப்போ இந்த சொல்லுங்க உதாரணத்துக்கு, இதெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். ஆண்டவர் சொல்லுகிறார், டேய் நான் குரூப்பை பார்க்கிறவன் இல்லடா, எனக்கு ஒரு பாத்திரத்தை என்னைக்குமே நான் மனசுல வச்சிருப்பேன், எனக்கு சிலரை நியமிச்சிருப்பேன், எனக்கு ஒரு முத்திரை முதல்ல வச்சிருப்பேன், எனக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனத்தை வச்சிருப்பேன். கும்பல்ல வாங்க, கும்பல்ல முன்னாடி வாங்க, கும்பல்ல நீ வந்தாலும் நான் உன்னை மட்டும் தான் தனியா பிரிச்சிருப்பேன்.